ஹாய்ங்க. இது சண்டே விலாக் தான். சண்டே காலையில் எந்திரிச்சதுமே வந்து மீன், சிக்கனில் வந்துட்டு நாட்டுக்கோழி தனியாக, பிராய்லர் தனியாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து நோம்பி இருந்தது. அதனால் வந்து 2-3 வாரமாக நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்யலை. அதனால இந்த வாரம் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் ஓரியோவுக்கு தனியாக வந்துட்டு சிக்கன் வேக போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனுங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகாத்தூள், அதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, வேணும்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி போட்டு பெரட்டி வச்சிட்டோம்னா போதும். கொஞ்சோண்டு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் இதில் வந்து பெரட்டி வைக்கும்போது. அதை வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்துங்க. கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே சூப் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து வணக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறையா தொளிச்சு போட்டுக்கலாங்க. தொளிச்சு போட்டுட்டு கூடவே வந்து நம்ம வரமிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து வரமிளகா தூள் தான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தது. கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சூப் வந்து ஒரு சிலர் வந்து தனியாக எடுத்து செய்வாங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கிட்டு வந்திருக்கிற கோழியெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம். சூப்புக்கு எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கியிருக்கிற சிக்கன் அப்படியே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நம்ம ஆட்டி வச்சுக்கிற மிளகுலேருந்து ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டலாம். லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணி மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 டம்ளருக்கு ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு மீதி நம்ம இருக்கிற சிக்கனில் வந்துட்டு நம்ம மீதி ஆட்டி வச்சுக்கிற மிளகை வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து ஒரு 7-8 விசில் வர விட்டுலாம். அதுக்குள்ளாரவே வந்து நான் சூப் குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த சைட் சூப் எடுத்து குடிச்சிட்டு இருந்தேங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பும் இந்த சைட் பார்த்துட்டோம்னா ஒரு 7-8 விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தனியாக நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அந்த தாளிப்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனில் தான் வந்துட்டு எப்போயுமே நம்ம வீட்டில் செய்வோம். சாப்பிடும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 2:30 ஆகிடுச்சுங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது. அடுத்தது வந்து ஃபிஷ்ஷு நல்லாவே வந்து இங்கே காஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே நல்லா பெரட்டி போட்டு வச்சது சூப்பராக இருந்துச்சு. ஒரு டேஸ்ட் எடுத்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு கோழி எடுத்து டேஸ்ட் பார்த்தாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நல்லாயிருக்கும். சாதத்தை கூட வச்சோம்னாலுமே சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தர் தண்ணி குழம்பு மாதிரியெல்லாம் வைப்பாங்க நாட்டுக்கோழியில். பட் நம்ம இந்த மாதிரி தான் வைப்போம். ஆனால் நல்லாயிருக்கும். ஃபிஷ் வறுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம தோசைக்கல்லில் இந்த மாதிரி குழிக்கல்லில் பொரிச்சோம்னா அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. ரொம்ப போட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சண்டே சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறமா சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு இதோடு சேர்த்து இன்றைக்கி சாப்பிட்டு முடித்து சண்டேவை ஃபில்ஃபில் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.